தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. நெல்லை மாவட்டம் கூத்தங்குழி கடலில் தூண்டில் வளைவு நீட்டித்து தரக்கோரி ஏராளமான மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கும் தூண்டில் வளைவு பாதுகாப்பற்ற முறையில் உள்ளதால் கடல் அரிப்பு ஏற்பட்டு ஊருக்குள் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க ஃபைபர் படகுகளை கடலுக்குள் கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கூத்தங்குழி மக்கள் சார்பாக பேசுகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த கூத்தங்குழி என்ற கடற்கரை கிராமத்திலே 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கிறார்கள். எல்லோரும் மீனவர்கள். 350 படகுகளில் மீன்பிடிக்க சென்றால்தான் இவர்களுக்கு வாழ்வு. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு சரிவர அமைக்கப்படாததால் இவர்கள் கடலுக்கு செல்வதற்கே அஞ்சுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. உயிருக்கு ஆபத்து நிலவுகிறது. அவர்களுடைய படகுகளும் இயந்திரங்களும் வலைகளும் கடல் சீற்றத்தினால் சேதமடைந்து அவர்கள் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டு அவர்கள் அல்லலுறுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தூண்டில் வளைவை சரி செய்ய வேண்டும், நீட்டிக்க செய்ய வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மனுக்களை அளித்திருக்கிறோம். இந்த மக்கள் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. செய்வோம் என்று வாக்குறுதிகள் மட்டும் அதிகம் வந்திருக்கின்றன. எனவே மீனவர்கள் இதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு தயவு கூர்ந்து இவர்களது வாழ்வாதாரத்தை காக்க, இந்த ஏழை மக்களை காக்க உடனடியாக இந்த தூண்டில் வளைவை இவர்களுக்கு அமைத்து கொடுத்து இவர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மொத்தத்திலேயே கடற்கரையை பொறுத்தவரை கடற்கரை சமுதாயத்துல மக்கள் தொழில் செய்ய வேண்டுமானா அதுக்கு தகுந்த ஒரு பாதுகாப்பு வேண்டும். 2004 சுனாமி வந்த பிறகு மக்கள் நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த தூண்டில் பாலம் அமைத்து கேட்டது. அதை சரியாக அமைத்து கொடுக்காத ஒரு காரணத்தினால், இடையில் நிறுத்திவிட்ட காரணத்தினால் மக்கள் தொழில் செய்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது. எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்கள் தொழில் செய்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஃபைபர் கடல்ல ஓட்டி கொண்டு போகணுமானால், மிஷினை ஓட்ட வேண்டுமானால் அது தகுந்த முறையில் ஓட்டி சென்று திரும்பி வருவதற்கான தகுந்த ஒரு பாதை அமைத்து கொடுப்பதுதான் அந்த தூண்டில் பாலம். அந்த தூண்டில் பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று மக்கள் 10 வருடங்களாக போராடியும் பல தடவை மனு கொடுத்தும் இன்று வரையிலும் எந்த காரியமும் நிறைவேறப்படவில்லை. ஆதலால் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக மீனவர்கள் மீது கருணை கூர்ந்து தாங்கள் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த கூத்தன்குழியில் தூண்டில் பாலத்தை அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.